இப்போ நம்ம 1/2 கிலோ சிக்கன் சேர்த்து நம்ம குழம்பு மாதிரி வைக்கிறது, சாம்பார் வைக்கிறது பார்க்க போகிறோம். வெங்காயம் தக்காளி போட்டு நான் 2 வெங்காயம் கட் பண்ண தக்காளி போட்டாங்க, கடுகு போட்டேன், கருவேப்பிலை வந்து ஒரு குட்டி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஃபஸ்ட்டில் காமியில் பார்த்தா லேட் ஆகிடுச்சு. 1/2 கிலோ கறி வந்து சாம்பார் மாதிரி வைக்கலாம். நல்லா வதங்கிட்ட பாருங்கள். நல்லா அடுப்பில் வச்சு செய்கிறோம். அடுப்பு எப்படி எரியுது பாருங்கள். வெங்காயம் நல்லா வதக்கிச்சு. நம்ம கறி போட்டுக்கலாம். கறி சேர்த்துக்கிறேன். ஓரளவு நல்லா தீ அதிகமான வெங்காயம் ரொம்ப இதாகிடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கறியை போட்டு சேர்த்துக்கிட்டேன். கறியை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோவுக்கு இந்த அளவு உப்பு அளவு சேர்த்தா போதுங்க. பாருங்கள், மஞ்சள் போட்டு நீங்கள் ஸ்கின் அவுட்டர் எடுத்திருக்கேன். எங்கள் ஊரில் எடுத்திருக்கேன், திருவண்ணாமலையில். நான் எங்கள் ஹோம் டவுனில் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் அவுட்டர் போட்டு நீங்கள் மஞ்சள் போட்டு கரெக்டாக ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கங்க. 4 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த அரைச்சி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சி ஊற்றினா பிடிக்காது. அதனால் எங்கள் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறேன். இன்னும் வெங்காயம் தக்காளியில் அவர் போட மாட்டார், அப்படியே செய்வார், ராவா செய்வார். இதனால் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எங்கள் பாட்டி இதுமாரி தான் செய்யும். எங்கள் பாட்டி செய்ய ஸ்டைலில் நான் செய்கிறேன். எல்லாம் வதங்கிடுச்சு. பூண்டு இஞ்சி பூண்டு மட்டும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பூண்டு, ஃபுல் பூண்டு 2 பூண்டுங்க உரிச்சு எடுத்துக்கிட்டேன். இஞ்சி வந்து கொஞ்சோண்டு, அது ரொம்ப கசப்பாயிடும். அதனால் கொஞ்சமாக வந்து இது பண்ணிக்கணும். பூண்டு இஞ்சி அரைச்சதை சேர்த்துக்கிட்டேங்க. ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், ரொம்ப வேலைப்படாட்டா கறி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஓரளவு ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக இது பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தாங்க. 1/2 கிலோ கொஞ்சம் வீட்டுக்கு நல்லா சாம்பார் மாதிரி ஒரு மதியம் வரைக்கும் சாப்பிட்ற 2 வேளைக்கு சாப்பிட்ற மாதிரி நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கிறோம். 4 பேர் சமைக்கிற மாதிரி செய்கிறாங்க. இது கொஞ்சம் வேலை டைமில் கண்டிப்பாக கறி இல்லாமல் வேலை கேட்காது. அதனால் கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் செய்கிறோம், சாப்பிட்றோம், செய்கிறோம். 2 ஸ்பூன் அளவுங்க. இதேமாதிரி 2 ஸ்பூன் அளவு நான் போட்டுக்குவேன். நல்லா சாம்பார் நல்லா கொஞ்சம் அப்போ காரமாக சாப்பிடுவோம்ல, அதனால் 2 ஸ்பூன் அளவு நான் கலந்துக்குவேன். நல்லா போட்டு வதக்கிடுங்க. மிளகாத்தூள் போட்டு அந்த நெடி வாசனை இல்லாமல் நான் போட்டு வதக்குவேன். ஸ்டைலில் பண்ணுறேன். தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், 2.5 ஸ்பூன் போட்டுனேன். நல்லா வானல் பாதி வானல் மேலே நல்லா தண்ணி வச்சுக்கிட்டேன் நான். எங்களுக்கு சாம்பார் நல்லா வேணும், 4 பேர் சாப்பிட்றதுக்கு 2 வேலைன்னு சொல்லிவிட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்து நல்லா உப்புலாம் மறுபடியும் உப்பு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேஸில் செய்யறதை விட நெருப்பு பாருங்கள். நெருப்பு இருந்தால் தான் பெட்டருங்க. நல்லா எப்படி எரியுது பாருங்கள். நல்லா நெருப்பில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டு ரொம்ப அதுவும் அருமையாக இருக்கும், மணமாகவும் இருக்கும், ருசியாக வரும் ரொம்ப. அதுக்கு தான் வந்து அடுப்பில் செய்ய நான் விரும்புவேன். ஊருக்கு வந்தேன்னா கேஸும் இருக்குது, இந்த அடுப்பு தான் பெட்டருங்க. விறகு இருக்குது, தேங்காய் மட்டை இருக்குது, விறகு இருக்குது, போதாதுங்களா? பாருங்கள், எம்மா வேகமாக கொதிக்குது பாருங்கள். நம்ம கேஸில் வச்சா கூட இவ்வளோ கொதிக்காது. பாருங்கள் எவ்வளோ கொதிக்குது பாருங்கள். பாருங்கள், இறக்கிட்டேன். எனக்கு தேவையான அளவு வந்தவுடனே ஒரு சுண்டி வந்தவுடனே இறக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் சாம்பார் வேணும்னு இறக்கிட்டேன். கரெக்டாக சாம்பார் தான் வச்சுருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. நான் உப்பெல்லாம் போட்டு செக் பண்ணிட்டேன். நன்றி, வணக்கங்க. நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.